வணக்கம். இந்த பகுதியில் நம்ம ரொம்ப எளிமையாக மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இந்த டேட்டாவில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், உதாரணத்துக்கு இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியுடைய ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 27,000 இருக்குது. இந்த 27,000லேருந்து ஒரு 1000 பாயிண்ட்டு முன்னாடி, அதாவது 28,000, அதே மாதிரி 1000 பாயிண்ட் பின்னாடி 26,000. இந்த 2000 பாயிண்ட்டுக்கு உண்டான கால் அண்ட் புட் ஆப்ஷன் முன்கூட்டியே எல்லாம் ஆட் பண்ணி வைக்கணும். மற்றும் ஆட் பண்ணி வச்சக்கப்புறம் இந்த இடத்துல 180 நாள் பேக்ஃபில் போட்டு பண்ணி வச்சுக்கணும். இது ஒரு முறை பண்ணால் போதும். இது எதுக்காக அப்படின்னா, சட்டுன்னு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரைக் ப்ரைஸை ரொம்ப ஸ்பீடாக எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறை இது. சரி, இப்போ நம்ம எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். உதாரணத்துக்கு மார்க்கெட் நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே உதாரணத்துக்கு ஒரு 26,700 ஓப்பன் ஆகுதுன்னா டைரெக்டாக சிம்பிளில் போயிடணும். 700 கால் ஆப்ஷன் வச்சுட்டு பார்க்குறோம். நம்ம அப்படி உடனே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த டவுன் கீ மூவ் பண்ணும்போது நமக்கு அதோடைய ரேட் வருது. 339 இருக்குது, 297 கிளியராக நமக்கு வந்துருச்சு. 27,200 கால் ஆப்ஷன் நம்ம 200 ரேஞ்சில் எடுத்துட்டோம். இது ஒரு 15 செகண்ட்ஸில் எடுத்துடலாம். அடுத்தது RSI 40க்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இது 27,200 கால் ஆப்ஷன் நம்ம 60 எடுத்துருக்கோம்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 27,300 கால் ஆப்ஷன்னா 40 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இவ்வளோதான். இந்த ரொம்ப எளிமையான முறையில் வித்தின் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஈஸியாக ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ண முடியும்.